ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசனத்திலே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த இறைவார்த்தை வழியாக நாம் தேடி நிற்கிறோம். இன்று தாய் திருவை நாம் முன்னறிவித்திருக்கிறது போல தாய் திருவை புனித மத்தேயா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த மத்தேயா திருத்தூதர் யார் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். இவர் 12 பேரில் ஒருவராக சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். இந்த 12லேருந்து 1 கழிந்து சென்றது. அதில் அந்த இடத்தை நிறைவு செய்ய, அந்த 12ஐ அவர்கள் நிறைவு செய்ய முயற்சித்த பொழுது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வழியாக இணைந்தவர் தான் புனித மத்தேயா. பைபிளில் நம்ம படித்தா நல்லா தெரியும், 2 பேர் அந்த இடத்திற்காக தேர்வு செய்யப்படுறாங்க. இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க இந்த 2 பேரில் யார் சிறந்தவர், யார் அல்லது கடவுளுடைய தேர்வுக்கு உட்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குற பொழுது 2 பேருமே சிறந்தவர்கள் என்கிற நிலையில் இருக்கிறாங்க. 2 பேருமே நிறைவான ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் திருவுளம் பார்க்குறது, அதாவது சீட்டு குலுக்கி போட்டு கடவுளுடைய திட்டத்தை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த ஒரு வழியை பயன்படுத்துவதுண்டு. அது தவறு என்று சொல்ல முடியாது, அதே சமயம் அது எல்லா நேரமும் சரி என்றும் சொல்ல முடியாது. அதாவது இந்த உதாரணத்தை காட்டுவாங்க. திருத்தூதர்களே பாருங்கள், சீட்டு குலுக்கி போட்டு தான் எடுத்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் 2 பேரை அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, யுஸ்து என்னும் பெயரும் உண்ட மற்றவர் மத்தியா. அப்போ 2 பேர், பர்சபா மத்தியா 2 பேரையும் அவங்க தெரிவு செய்த பொழுது அவங்களுக்கு இவங்களை தெரிந்தெடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. அப்படின்னா 2 பேருமே நிறைவான ஆசீர்வாதங்களாக இருந்தாங்க. 2 பேருமே நிறைவான ஒரு கடவுளுக்கு போட்டி போட்டு அந்த அடையாளமாக சாட்சியாக இருக்கிறதுல முன்னிலை வகித்தாங்க. அதனால தான் இந்த 2 அடையாளங்களுமே நல்ல அடையாளங்களாக இருந்தது. இன்றைக்கி நாம் தேர்ந்தெடுக்கிற சில முடிவுகளில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல இதே போல் 2மே நலம் பயக்கக்கூடியதாக இருக்கிறதா, கடவுளை சார்ந்திருக்கிற அடையாளமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 2ல் எது கடவுளுடைய விருப்பம்னு நம்ம கேட்கலாம். ஒன்று தீமை, ஒன்று நன்மை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த தீமையை விளக்கக்கூடிய ஆற்றல் நமக்கே வரணும். இப்போ யூதாஸ் தீமையில் இருந்தால் அவங்க என்ன செய்யலை, சரி பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த எண்ணிக்கையை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கலை. அவரை விலக்கிவிட்டு, அந்த பெயரை விலக்கிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நன்மையை அந்த இடத்துல வைக்க முயற்சிக்கிறாங்க. பாருங்கள், இந்த நற்செய்தியில் வரக்கூடிய 2 தலங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று தீமையின் தலம், ஒன்று யூதாஸினுடைய அந்த அழிவின் தலம், இன்னொன்று ஆற்றலின் தலம். ஆண்டவருக்காக ஆற்றலோடு உழைக்க அவங்க என்ன செய்தாங்க, முன் வந்தவங்க. இப்போ இதில் 11 பேரும் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த 12வது பேர் பாருங்கள், ஒரு சாய்ஸ் வருகிற போது கடவுள் இவர்களுடைய, அதாவது தான் யாரை தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் தெரிந்தெடுக்கிற நபரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள இந்த இடத்துல சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கி இந்த வழி மரபில் தான் நம்மளுடைய திருஅவையானது கட்டப்படுகிறது. ஆகவே இந்த மத்தேயா என்கிற திருத்தூதரை பார்க்கிற பொழுது ஏதோ இவர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. இந்த திருத்தூதரை தேர்ந்தெடுக்கிற இந்த நிகழ்விலே நடக்கக்கூடிய திரு அவையினுடைய அந்த அருமையான செயல்பாடுகள் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எப்படி பாப்பரசர்கள் ஆயர்களை தெரிந்தெடுக்கிறாங்க, ஆயர்கள் குருக்களை தெரிந்தெடுக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு படிநிலை ஒருவரை தெரிந்தெடுத்து அவரவர் தனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து கீழ்ப்படிதலோடு செயல்படுகிற ஒரு அடையாளம், திரு அவையினுடைய அடையாளமாக இந்த இடத்துல உறுதி செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த திரு அவையினுடைய குறையை நிறைவு செய்தவர் மத்தேயா. அதாவது திரு அவைக்கு அந்த 12 என்கிற எண்ணிக்கை குறைவுபட்ட பொழுது அந்த 12ஐ நிறைவு செய்தவர். இந்த வெறும் எண்ணிக்கையில் நிறைவு செய்தாரா அப்படின்னா இல்லை. நான் சொன்னது போல் அவருடைய செயல்பாடுகள் நிறைவாக இருந்ததுனால அவர் அந்த எண்ணிக்கையிலே ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியுள்ளவராக இருந்தார். அப்போது கடவுளுடைய திருப்பணிக்குள்ள திருத்தூதராகவோ அல்லது வேறு சில பணிகளுக்குள்ளே வரக்கூடியவர்களுடைய தகுதி நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த திருத்தூது செய்கிற ஒரு மனநிலை, கடவுளுக்காக ஓடி உழைக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு செயல்படுகிற ஆற்றல். இந்த செயல்பாடு இல்லாதவங்க ஆண்டவருடைய பணியை ஏற்க தகுதியற்றவர்கள். ஆகவே தான் இந்த தலங்களிலிருந்து இவர் செயல்படுகிறவராக இருக்கிறாரா என்பதை பார்த்து எடுக்கிறாங்க.
இப்போது நாங்கள் குருத்துவ பணி ஏற்கிற போது கூட ஆயர் அவர்கள் கேட்பாங்க, அந்த குருத்துவ பணிக்கு தயார் நிலையில் இருக்கிற அந்த குரு மாணவனை குறித்து, சகோதரரை குறித்து, டியாக்கோன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவரை குறித்து கேட்பாங்க. இவர் தகுதியுள்ளவர் என்று தெரிந்து கொண்டீர்களா, அறிந்து கொண்டீர்களா அப்படின்னும் போது, இவர் எல்லா விதத்திலும் தகுதியுள்ளவர் என்று தெரிந்து கொண்டதுனால அவர் இங்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வைத்து அதுக்கு பிறகு தான் ஆயர் அவர்கள் அவருக்கு திருநிலைப்பாட்டுக்கான சடங்கை ஆரம்பிப்பார். அப்போ இது எல்லாம் இன்னும் நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் இந்த பாரம்பரியத்தினுடைய அடிச்சுவடுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த திருத்தொண்டருடைய தேர்வு நிலையில் நம்ம எதை முன்வைத்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குற பொழுது அவருடைய அந்த செயல்பாடுகள், அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கறது போல் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அதுக்கு ஒளியூட்டுகிறது. அப்போ இந்த தெரிவு நிலையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருத்தூதர்களுடைய செயல்பாட்டுக்கான தளம், அன்பின் தளம். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீ என்னை தெரிந்தெடுக்கலை, நான் தான் உன்னை தெரிந்தெடுத்தேன். யோவான் 15 பார்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் எதுக்கு தெரிந்து கொண்டேன்? கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இறுதி பகுதியாக வருகிற இந்த வார்த்தைகளை இந்த முதல் பகுதியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குற போது கடவுள் உடனே நம்மளை இப்படி ஒரு கேட்டகரியில் வச்சு பார்க்கல. 19வது இறைவசனம் சொல்லுது பாருங்கள், யோவான் 15:9, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். 10 கட்டளையினுடைய அந்த 2 கட்டளை, கடவுள் அன்பில் நிலைத்திருப்பது, அந்த அன்பை அயலாருக்கு வெளிப்படுத்துவது, பிறர் அன்பில் நம்ம வெளிப்படுத்துவது. இந்த 2 நிலைகளையும் தான் ஒவ்வொரு அழைக்கப்பட்ட திருத்தூதர் நிலையில் இருக்கிறவர்கள் அல்லது அந்த பட்டம் இல்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் இது இருக்கணும். கடவுள் அன்பு இல்லாத நிலையில் பயணிக்கிற பிள்ளைகள் கடவுளுடைய அன்பிலிருந்து விலக்கப்படுவாங்க. இப்போ யூதாஸ் இஸ்காரியோத்து முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். அவன் பாருங்கள், இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாஸை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. திருப்பாடலில் அது எழுதப்பட்டிருக்கிறத அவங்க முன் குறித்து காட்டுறாங்க. அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக, அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று எழுதப்பட்டுள்ளது என்கிறதை அவங்க நினைவு கூறுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த யூதாஸிடத்தில் இல்லாதிருந்த ஒரு மனநிலை என்ன? அவனிடத்தில் இல்லாதிருந்த ஒரு மனநிலை அன்பு மனநிலை. கடவுள் எதை சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வதுங்கிறது அடுத்தது தான். இப்போ எல்லா திருத்தூதருக்கும் அது புரியல. எல்லா உண்மையை சொல்லணுன்னா யாருக்குமே அது புரியல. இயேசு பேசினது புரியல, இவனுக்கும் புரியல. ஆனால் மற்றவங்க எல்லாம் இயேசுவின் மீது ஒரு அன்பு கொள்ள ஆரம்பித்தாங்க. ஐயோ, இந்த இயேசு இவ்வளவு காரியத்தை சொல்லுகிறாரே, இயேசு எதையும் சொல்ல முயற்சிக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க? அன்பினால் தங்களை ஆண்டவரோடு கட்டி கொண்டார்கள். அதனால தான் அவங்களால ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி போக முடியல. மீண்டும் அந்த அன்பு அவர்களை ஒன்று கூட்டியது, கூட்டி சேர்த்தது. இந்த மனுஷன் அந்த அன்பில் இணையாமல் கடவுளுடைய அன்பை விட்டு விலகிறது எப்படின்னா, தன்னுடைய சுய அன்பில் அவன் நிலைத்திருக்கிறான். இந்த சுய அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தன்னைத்தானே குறித்து கவலைப்படுகிற, தன்னைத்தானே குறித்து யோசிக்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் வெற்றி காண முடியாது என்பது தான் இந்த நாளினுடைய இந்த திருத்தூதர் நமக்கு ஒரு அறிவுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த யூதாஸினுடைய அடையாளத்திலிருந்து நம்ம உணர வேண்டிய விஷயம், நான் என்னுடைய அன்பை பகிர கடமைப்பட. அதுதான் இயேசு சாமி செய்கிறார். தந்தை அவருடைய அன்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல. இப்போ பாருங்கள், அந்த தந்தை தன்னுடைய அன்பை மகனுக்கு கொடுக்குறாரு. அது நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். அப்போ நான் என் அன்பை உனக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ நீ என்ன செய்யணும்? உன் அன்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இப்போது நிறைய பேர் சில சித்தாந்தங்கள் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒரு சிறப்பான ஒரு கருத்து என்னென்னா, உதவி செய்கிறேன். ஒருத்தர் ஒரு குறும்படத்தில் கூட அப்படியே ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் உதவி செய்கிறாரு. உதவி செய்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த உதவியை திருப்பி அவங்க செலுத்த வரும்போது அவர் மறுக்கிறாரு. இல்லை, இந்த உதவியை நீங்கள் வேறு யாருக்காவது, உதவி தேவைப்படுகிறவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு இந்த உதவி செய். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அன்பை செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போக பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு நம்ம இந்த பக்கம் உதவி செய்கிறது நமக்கு அந்த பக்கமாக வரும் அப்படிங்கிறதையும் பல இந்த குறும்படங்கள் நமக்கு வாட்ஸ்அப்லலாம் நமக்கு அது கண்ணை திறந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இது எங்கிருந்து வருகிறது? இதனுடைய ஊற்று எங்கே?
பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் இதனுடைய ஊற்று ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என் அன்பு, தந்தையிடமிருந்து எனக்கு கிடைத்த அன்பை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை பிறருக்கு கொடு. இதை கொடுக்காம நான் ஆன்மீகவாதி, நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய பணக்காரன், நீ எந்த கேட்டகரிக்குள்ளே நின்னாலும் நீ ஆண்டவருடைய அந்த திட்டத்தை அறிய முடியாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒசையா 10:12 பார்க்குறோம், நீங்கள் நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. அப்போ ஆண்டவரை தேடுகிற அந்த அறுவடையின் காலத்தில் நம்ம இருக்கிற போது நம்ம என்ன செய்யணும்? அன்பின் கனியை அறுவடை செய்யணும்னா நீதியை விதைக்கணும். அதே போல் கலாத்தியர் 5:6 நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை, அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. இதுதான் அன்புக்குரிய பிள்ளைகளே, திருத்தூதர்களுக்கும் நமக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அன்பு கட்டளை. அதுதான் முதன்மையான கட்டளை, கடவுள் கொடுத்த தலை சிறந்த கட்டளை. எல்லா கட்டளையும் விட தலை சிறந்த ஒரு கட்டளை இருக்குன்னா அது அன்பு கட்டளை என்று தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி இந்த அன்பு கட்டளையை கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபேசியர் 3:18 நம்ம பார்க்குறோம், இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அப்போ கடவுளுடைய அன்பினுடைய ஆழம் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதைத்தான் சொல்கிறார், இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து. அப்போ நீ தனியாக நின்றுக்கிட்டு நான் அந்த அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய்த்தனம். அப்போது அந்த அன்பை வெளிப்படுத்த நமக்கு தலங்கள் உண்டு. கடவுள் அந்த தலங்களை நமக்கு காட்டி கொடுக்குறாரு. அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுதான் இந்த எபேசியர் 3:18 சொல்லுது, இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. இந்த அன்பு நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அன்புனா என்னங்கிறத பற்றி நிறைய அவர் பேசுவார். அன்பு இதை செய்யாது, அதை செய்யாது, இதை செய்ய, அதை செய்யும். அப்போ அன்பினுடைய அந்த முழு நிறைவையும் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்களை எல்லாம் நம்ம உற்று பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தலைவர் செய்வது இன்னென்று பணியாளருக்கு தெரியாது, உங்களை நான் நண்பர்கள் என்றேன். கடவுள் நம்ம பேர் வச்சுக்கிறோம், திருத்தூதர்கள், ஆயர்கள், பாப்பரசர், குருவானவர், ஊழியர், நாம் பல பேரை வச்சுக்கொள்ளலாம் இந்த கேட்டகரிக்காக. ஆனால் கடவுள் ஒரே கேட்டகரி தான் கொடுக்குறாரு. கடவுள் பெயரால் யார் நன்மைகளை பகிர்ந்து கொள்கிறாங்களோ அவங்க எல்லோருமே ஆண்டவருக்கு உகந்த நண்பர்கள். இப்போ இந்த அபிஷேகத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதைத்தான் இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். அன்பினுடைய அடையாளங்களாக மாறுங்க, அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளுங்க. எபேசியர் 4:15 சொல்லுகிறது, அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அப்போ கிறிஸ்து அந்த அன்பை அடிநாதமாக வைத்து கொண்டு அவர் எல்லா காரியத்தையும் அதன் மீது கட்டி எழுப்புறாரு. அன்பு இல்லாமல் அவர் எதையுமே செய்யலை. இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போது இந்த செயல்பாடுகள், நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு எதனால் போகிறீங்க? பயத்தினால போகிறீங்களா? நான் கோயிலுக்கு போகலன்னா நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு. அப்போது அதில் நமக்கு ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு தவறான ஒரு புரிதல். அதில் அது தவறு. அப்போது நம்ம எண்ணம் தவறாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம், தொலைஞ்சிட்டான், சபிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம வீடு கஷ்டத்தில் இருக்கும், அவன் சபிச்சிட்டானா அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டு செய்தோன்னா அது சாபத்தினுடைய விளைவு, அது ஆசீர்வாதம், அன்பினால் இல்லை. அப்போ ஐயோ மனுஷன் நிற்கிறார், பசிக்கும், ஐயோ என்னை போல தானே அவரும், என்னை மாதிரி தானே அந்த மனுஷனும். ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது கூட இது வெறும் அந்த உதவி செய்கிறதுல மட்டுமில்லை, ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது கூட. இப்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறாக பேசியிருப்பாங்க, நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்க, உங்களுடைய நட்பு உறவுகள் ஏதோ ஒருத்தரை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதை கேட்டுட்டு என்ன செய்யணும்? இதை கொண்டு போய் அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்னா சொல்லணும். இல்லை, இதை போய் நான் சொன்னேன்னா அவர் மனம் காயப்படுவார், அவருக்கும் இவருக்கும் இருக்கிற நட்புறவு இன்னும் கெட்டு போகும் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது?
அவர்கள் சொன்ன பழிப்புரையை நம்ம எடுத்து செல்லக்கூடாது. இப்போ நாம் இதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நம்ம என்ன செய்வோம், நம்மக்கிட்ட வந்து உங்கள் அத்தை இப்படி சொன்னிச்சு, உங்கள் மருமவை இப்படி சொன்னால், உன்னுடைய மாமனார் இப்படி சொன்னார், உன் புருஷன் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நம்மக்கிட்ட ஏதோ ஒருத்தர் நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய கதையை சொல்லுகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல அவங்க தான் நல்லவர்கள் என்பதை போல் நினைத்து நிறைய நேரம் நம்ம தவறி போகிறோம். இந்த ஏன்னா அவரிடத்துல நம்ம பார்க்கக்கூடியது அன்பின் அகலம் ஆழம் நீளம் அங்கே இல்லை. அப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க, இது இந்த குடும்பத்தை பாழ்படுத்தும், அந்த மகளுக்கு இது மனவலியை ஏற்படுத்தும். அப்போ அவங்க அதை மறைப்பாங்க. அப்போ அது என்ன காரணம், அது அன்பினால், இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அன்பினால். அப்போ அந்த அன்பினால் செய்யக்கூடிய காரியங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன், பிலமின் யூதாபுத்து திருமுகத்தில் 1:12 சொல்லுது, இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவற்றை கரைப்படுத்துகிறார்கள். இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாய் இருப்பவர்கள். காற்றால் அடித்து செல்லப்படும் நீரற்ற மேகங்கள், கனிதரும் காலத்தில் கனி தராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர்கள். பாருங்கள், அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா, இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க அன்பு இல்லாமல் செயல்படக்கூடியவங்க. சும்மா போட்டு விட்டு போவோம், அங்கே பற்றிக்கிட்டோம், அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு மனநிலை. இதெல்லாம் வேறற்றவர்கள். இங்கே சொல்லப்பட்ட யூதா 1:12 வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள். அதனால தான் நம்ம 1 யோவான் 4:10 படியாக நம்ம யோசிக்கிறோம், நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய அன்புக்கான லாஜிக். அவனை நான் அன்பு செய்யணும்னா அவன் எனக்கு ஏதாவது செய்திருந்தால் தான் நான் அவனுக்கு அன்பு செய்வேன் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் தன்மை அல்ல. இட் இஸ் நாட் இன் த லாஜிக் ஆஃப் ஜீசஸ். அன்பு செய்கிறதுக்கான லாஜிக் இயேசுவினுடைய லாஜிக்கில் அது இல்லை. அப்போ இயேசுவினுடைய அந்த தன்மையில் அந்த அன்பு வெளிப்படணும்னா அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் அன்பை நான் வெளிப்படுத்துவேன், நான் கொடுப்பேன் என்கிற ஒரு மனநிலை. ஏன்னா நம்ம பாவியாக இருந்தப்போ தான் இயேசுசாமி வந்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறாரு. ஆகவே தான் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, கடவுள் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதில் தான் அந்த அன்பின் தன்மை விளங்குகிறது. அப்போது நாம் என் கடவுள் எனக்கு அன்பு செய்கிறாரு, நான் இந்த அன்பை இங்கே கொடுக்குறேன். எனக்கு எதிராக பேசிட்டாரு, நான் வந்து டிட் ஃபார் டேட், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், அந்த நீதி கடவுளுக்கு முன்னாடி தோத்துரும். அதனால தான் சொல்கிறோம், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். என்னுடைய பெரிய உள்ளத்தை காட்ட இயேசுவினுடைய உள்ளம் என்னுடைய உள்ளமாக இருக்கிறது அப்படின்னா நான் அவர் செய்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன்னு இல்லை, அவர் என்ன செய்தாலும் மன்னித்து நான் என்னுடைய வழியை போய்கிட்டே இருக்கிறேன். நான் நன்மையினுடைய விதையை விதைத்து கொண்டே போகிறேன் அப்படின்னா நான் அறுக்க போகிற விதையினுடைய அந்த விளைவும் நன்மையாகத்தான் இருக்க போகிறது. நான் வந்து அவருடைய காழ்ப்புணர்ச்சியை, அவருடைய பழிப்புரையை, அவருடைய வேதனையை உள்வாங்கி நானும் திரும்பி அதே இதை விதைக்கிறேன்னா அவர் அப்படி போயிடுவார், அவர் வாழ்க்கை எப்படியோ போட்டோம். ஆனால் நான் அறுக்க போகிறது அந்த வேதனை, வலி, துன்பம். அதனால தான் சொல்கிறோம், நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுக்க போகிற, அதனால் நீ நன்மைகளை விதைத்து கொண்டு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் திருத்தூதருக்குரிய ஒரு அடிப்படை பணி. இன்றைக்கு திருத்தூதர்கள்லாம் முடிச்சுட்டாங்க, 12 பேரோட முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த 12 பேர் 72 பேராக மாறினாங்க. இன்றைக்கு உலகளாவிய அளவில் எல்லாரும், யாருடைய தலையிலெல்லாம் திருமுழுக்கினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ அவர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய சீடத்திகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் தான். அப்போ நாம் என்ன செய்யணும், வாய்மூடி கண்ணை பொத்திக்கிட்டு வாயை பொத்தி நம்ம வாழ்வதல்ல, மாறாக கண்ணை திறந்து, உள்ளத்தை திறந்து, நாவை திறந்து கடவுளுக்கு நம்மை சான்று பகர்ந்து இந்த திருத்தூதர்களைப் போல கடவுளுக்கு மாட்சி அளிப்பது தான் கடவுளுக்கு விருப்பமான செயல். இந்த சாட்சியத்தை உள்வாங்கி செயல்படுத்த இந்த மத்தையாவை போல நாமும் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு கடந்து செல்வோம். இறைவன் கண்டிப்பாக நம் அனைவருக்கும் ஆற்றலும் பலனும் தந்து வழி நடத்துவார். ஆமென்.